இப்பொழுது நாம் திண்டுக்கல் மாவட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் இங்கதாங்க கொடைக்கானல் இருக்கிறது, பழனி மலை இருக்கிறது. இப்போ நாம இருக்கிற இடம் என்னது? அது பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு பிரிவு. இன்னும் கூட பக்கத்தில் சில கிராமங்கள் இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு அருகாமையில எந்த பஞ்சாயத்து ஊர்கள் குடியிருப்புகள் எதுவும் கிடையாது. இப்போ நம்மளோட அருட்செல்வன் உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவங்க, உடுமலை வட்டார வரலாற்று ஆய்வு மையத்தோட நடுவத்தோட பொறுப்பாளராக இருக்கிறவர், காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கிறவர். அங்க சிவகுமார்னு சொல்லக்கூடிய வங்கி துறையில பணியாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்தோட பேரு ஐரை மலை, ஐவர் மலைன்னு இதுக்கு பேர் இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான இடங்க. வட தமிழகத்துல நாம பார்க்க முடியாத பல அற்புதமான தடயங்கள் இருந்துகிட்டு இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் சுத்தி பின்னாடி கொஞ்சம் காமிங்க சார், எவ்வளவு இயற்கையோட இருக்குங்கிறத நம்ம மக்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம ஒரு குடும்பத்தோட அப்படியே ஒரு ரவுண்டு ஒரு 360 டிகிரியில காமிங்க. ஒரு குடும்பத்தோட நம்ம கூட்டிட்டு வந்து ஒரு முழு நாளையும் நாம இங்க அருமையா ஸ்பெண்ட் பண்றதுக்கான அருமையான இடங்க. இந்த சமண துறவிகள் உறைந்த கல் படுக்கைகள், அதை பாருங்க, நேராக ஒரு செங்கல் சுவர் மாதிரி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு கீழே அந்த படுக்கைகள்லாம் அங்கே மட்டும் இல்லை, பல இடங்கள்ல இருக்குங்க. இப்போ அவர் நம்ம ஐயா காட்சிப்படுத்துறது மேலே பாருங்க, இந்த அருக திருமேனிகள், தீர்த்தங்கரர்கள். இப்போ நானே பேசிக்கிட்டு இருக்கிறது பதிலா இந்த மலையை பற்றியான ஒரு விஷயத்தை, ஐரை மலை என்னும் ஐவர் மலை அப்படிங்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறவர் நம்ம சகோதரர் அருட்செல்வன் அவர்கள். வணக்கங்க அருட்செல்வன், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கீங்க. அவர் எம்ஏ தமிழ் படிச்சிருக்காங்க, எம்ஃபில், உடுமலைப்பேட்டை அவங்களோட ஊர். சமணத்தின் மீது ஒரு கூடுதல், வரலாற்றின் மீது எப்படி தமிழின் மீது ஒரு பெரிய ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வத்தில் ஒரு பகுதி சமணத்தின் மீதும் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கிறது உண்டு. இந்த மலையை பற்றியான ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்தின் வழியா அவங்க சொல்லியிருக்காங்க. இங்க என்னென்ன மாதிரியான சான்றுகள் இருக்கு அருட்செல்வன் ஐயா? மகிழ்ச்சிங்க, நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, இந்த இடத்த பார்க்க வந்திருக்க முன்னே மகிழ்ச்சி. அதே போல் இங்கே பக்கத்தில் நம்ம இந்த சாமிநாதபுரத்தில் பார்த்தோம், அங்கே அந்த அருக திருமணி பார்த்தோம், அங்கே இருக்க ஆதிநாத சிலையை காட்டணும் உங்களுக்கு. ஏற்கனவே நீங்கள் தான் 2018 சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு சிலை இருக்குது பார்த்துட்டு வான்னு சொன்னீங்க. அதை பார்த்து இன்றைக்கி உங்களை பார்க்க வச்சு எனக்கு மிகப்பெரிய மன நிறைவு, மன மகிழ்ச்சி. அதை இது ஐரை மலை, ஐவர் மலைங்கிறது நமக்கு வழக்கில் ஐவர் மலைன்னு சொல்கிறாங்க. ஐவர் மலைங்கிறது நமக்கு வட்டார சொல்லக்கூடிய ஐவர்னா இந்த பஞ்சபாண்ட ஐவர் சொல்லுவாங்க, அது அல்லது. அது ஐரைங்கிறது இயற்கை. நம்ம இந்த ஐரைங்கிறது பதிற்றுப்பத்தில் சொல்லக்கூடிய ஐரை தெய்வம் சேரன் செங்குட்டுனோட பொடிவழி உறவுகள் வழிபட்ட இடம் தான் இந்த இடம். இந்த இடம் கிட்டத்தட்ட 2000 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கான சான்று தான் இந்த இடம், ஐரை தெய்வங்கிறது இடம். அந்த உள்ள அந்த சிலை இருக்குது, அந்த சிலையை நான் அந்த புத்தகத்தில் காட்டியிருக்கேன், இந்த ஐரையில் காட்டியிருக்கேன். அது இந்த ஐரை தெய்வம். அதை காட்டி அப்புறம் அதுக்கு அடுத்த சங்க காலத்தில் 1810 கிட்டத்தட்ட நம்ம வரக்கூடிய 80 பாடல்கள் இந்த ஐரை மலை பற்றியும் இங்கே சேரன் செங்குட்டம் வந்ததை பற்றி வழிபட்டுட்டு போருக்கு போன செய்தியை பற்றி எல்லாம் எழுதியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடம் தான் இந்த ஐரை மலை. இந்த ஐரை மலையில் சமணர் இருந்ததுக்கான சான்றுகள் எக்கச்சக்கமாக இருக்குது, ஏராளமாக இருக்குது. அதை நான் இதில் சமண சான்றுகள்னே கொடுத்துருக்கேன். இதில் 16 தீர்த்தங்கள் இருக்காங்க. இப்போ தான் நான் பார்த்தோம். கொஞ்சம் பார்சவநாதர், முதல்ல பார்சவநாதர், ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே அந்த திருமேனியோட இருக்கு, எல்லா திருமேனி. ஆமாம், 15மே இருக்கு. ஒன்று மட்டும் நின்ன மேனி இருக்கு, மற்ற 15மே உட்கார்ந்த மேனிக்கு இருக்கு. இப்போ வரிசையாக பார்த்தோன்னா தெரியும். அது எல்லாமே கல்வெட்டோடு கொடுத்துருக்கோம். வரகுண பாண்டியன் 8ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் எழுதின கல்வெட்டோட அந்த செய்தி கொடுத்துருக்கோம். அதே போல் வட்டு எழுத்து கல்வெட்டு கொடுத்துருக்கோம். இங்கே அந்த குமணன் இருந்ததுக்கான குமணச்சேரி அப்படிங்கிற ஒரு இடம் இருந்ததுக்கான ஒரு சங்க இலக்கிய சான்று நமக்கு. சங்க குமணன்கிறவர் யாருங்க ஐயா? அவர் ஒரு அரசரா? சொல்லிடுறாங்க. அப்போ நமக்கு இந்த கடையெழு வள்ளல்களில் பாரி, ஓரி, காரி, ஆய், நல்லி, பேகன் அப்படின்னு சொல்லிட்டு கடையெழு வள்ளல் சொல்லுவோம். கடையெழு வள்ளலுக்கு அப்புறம் இந்த பெருந்தல் சாத்தனால கடையெழு வள்ளலை பற்றி பாடியிருக்காரு. அந்த கடையெழு வள்ளலுக்கு ஒரு 8வது வள்ளல் இருக்கான்னு சொன்னால் அந்த 8வது வள்ளல் குமணன் அப்படிங்கிற. குமணன் வாழ்ந்த பகுதி, குமணன் ஆட்சி செய்த பகுதி. குமணன் இங்கே இருந்ததுக்கான சான்று தான் கொழும்பும் குழுமூர் அப்படிங்கிற இந்த ஐரை கொழுமம்னு இங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அது குமணன் ஆட்சி செய்து, குமணன் ஆட்சி செய்தார் அப்படிங்கிறதுக்கான உறுதியான சார்ந்து இருக்கக்கூடிய கல்வெட்டு தான் கோணச்சேரி அப்படிங்கிறது. கோணச்சேரிங்கிறது ஒரு 5 கிலோமீட்டர். அது நமக்கு ஒரு பெரிய கரடு, அதாவது காடரன் மலையரன் சொல்லுவோம். காடும் இருக்கும், மலையும் இருக்கு. பார்த்தா காடு மாதிரி தெரியாது, மலை மாதிரியும் தெரியாது. தூரம் இருக்கு பார்த்தா பெரிய மலையா தெரியும். ஆனால் மலைக்குள்ள பார்த்தா காடு தெரியும்.
காடும் மலையும் கலந்துருக்கிறதா காடரன் மலையரன் அது இங்கே இருக்குது. அங்கே வந்து பாண்டியராஜா மடம் இருக்கு, அது பெரிய பாறையாக இருக்குது. அதெல்லாம் வந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த புவனச்சேரி இருந்ததுக்கான சான்று இருக்கிறோம். அங்கே தொழில் சான்றா அங்கே பெரிய ஒரு கருத்திட்டை 30-15 பெரிய கருத்திட்டை கொடுத்துருக்கோம். அங்கே வந்து தாலிகளை எடுத்திருக்கோம். அங்கே மக்கள் வசித்ததுக்கான சான்றுகள்லாம் கிடைச்சிது. இதெல்லாம் என்னன்னா இங்கே வந்து சமணர்கள் வசிச்சாங்க ஒரு சான்று ஒன்று. இந்த சமணர்கள் வந்து இங்கே வந்து மருத்துவம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்கே கல்வி சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்றீங்களா கொஞ்சம்